அனைவருக்கான கைஸ் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா யூபிஎஸ்சி யூபிபிஓ சரியா ரெக்ரூட்மெண்ட் 2025 இஓ பார் ஏஓ போஸ்ட்டுக்கு தற்போது வேகன்சி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. டேரெக்டாக நீங்கள் ஆன்லைன் மூலியமாக தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். இதோட செலெக்ஷன் போர்டு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி மூலியமாக தான் கண்டக்ட் பண்ண யூனியன் பப்ளிக் சர்வீஸ் மூலியமாக தான் இதோட ஆளே வந்து தேர்ந்தெடுக்க போகிறாங்க. டோட்டலாக வேகன்சி பார்த்தீங்கன்னா 230 வேகன்சி. போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் ஆஃபீஸர். எலிஜிபிலிட்டி கேட்டகிரி எனி டிகிரி. நீங்கள் டிகிரி படிச்சிருந்தால் மட்டும் போதும், நீங்கள் தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்க முடியும் தகுதியுடைய நபர்கள். இதோட ஏஜ் ரிலாக்ஸேஷன் ப்ளஸ் வந்து இது பேசிக் சேலரி. இதில் ஆண்கள் பெண்கள் இருபாலரும் விண்ணப்பிக்க முடியுமான்றதை நம்ம ஒன்று வேணால் பார்த்துருவோம். யூபிஎஸ்சி மூலமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் த நோட்டிஃபிகேஷன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் 52/2025 டு ஃபில் த 2030 இன்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர், அக்கௌண்ட் ஆஃபீஸர், அக்கௌண்ட் ப்ரொவைட்மெண்ட் அண்ட் ஃபண்ட் கமிஷனர் போஸ்ட் சரியா. இந்த 3 போஸ்ட்டுக்கு தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எந்த அக்கௌண்டிங் பிகாம் முடிச்சவங்க தாராளமாக இதுக்கு விண்ணப்பித்தா ரொம்ப பெனிஃபிட் இருக்குன்றதை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு தான் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் மேனேஜ் பண்ண முடியும், படிச்சிருப்பீங்க. ப்ளஸ் வந்து எக்ஸல் முடிச்சவங்களும் தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்கும். எவ்வளோக்கு நம்ம கம்பெனியில் போய்ட்டு ப்ரைவேட் செக்டாரில் போய் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க, பேங்க் செக்டார்லேயும் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க, ப்ரைவேட் ஜாப் ஏதோ ஒன்று நீங்கள் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஆனால் பில்லிங் செக்ஷனில் இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் அக்கௌண்ட்ஸ் முடிச்சவங்க தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்கலாம். அவங்க மட்டும் கிடையாது, இன்ஜினியரிங் முடிச்சவங்களும் விண்ணப்பிக்கலாம். நான் ஏன்னு சொல்கிறேன்னா பிபிஏ முடிச்சவங்க எம்பிஏ முடிச்சவங்களாம் வந்து இதுக்கு தாராளமாக விண்ணப்பிக்க முடியும். ஆல் ஓவர் இந்தியா காம்படிஷனு. இது வந்து மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல் ஜாப் சரியா. அதனால் விண்ணப்பிக்கக்கூடிய நபர்கள் அனைவரும் விண்ணப்பிக்கணும். டிகிரி முடித்தவங்க படித்து முடித்தவங்க தாராளமாக விண்ணப்பிக்கலாம். உங்களோட மெயில் ஐடி ஃபோன் நம்பர் எல்லாம் கரண்ட் அப்டேட்டில் இருக்கிற மாதிரி கொடுத்துங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸாம் டேட் அட்மிட் கார்டு எல்லாமே வந்து எஸ்எம்எஸ் மூலியமோ ஜிமெயில் மூலியமாக தான் கண்டக்ட் பண்ணுவாங்க சரியா. நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக புரியும். வரக்கூடிய நாட்களில் வந்து பல அப்டேட் வந்து நம்மளோட சேனலில் வந்து பப்ளிசிட்டி பண்ணிகிட்டே இருப்பேன் ஓகேங்களா. டெய்லி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. டெய்லி எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் மாதிரி நம்மளோட சேனலில் ஒன் பை ஒன்னாக ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். ஃபாலோ பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு என்ன ஜாப் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கோ நீங்கள் அப்ளிகேஷன் போடுங்க. ஆனால் போடாமல் மட்டும் விட்டுறாதீங்க ஓகேங்களா. நான் ஃபஸ்ட்டு லாஸ்ட் டைம் சொன்னது தான், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் மூலியமாக தான் இவங்க ஆட்கள் தேர்வு செய்ய போகிறாங்க. நோட்டிஃபிகேஷன் நம்பர் சொல்லியாச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ரெகுலர் பேசிக் நான் ஏன் வந்து அழுத்தி சொல்கிறேன்னா, எல்லாருமே வந்து கான்ட்ராக்ட் பேசிக் டெம்பரரி பேசிக்ன்றதுனால யாருமே இதுக்கு அப்ளிகேஷன் போட்டு முன்னும் வர்றதில்லை ஓகேங்களா. யாராவது இதுக்கெல்லாம் போடுறது. ஆனால் வெளி உலகத்தில் நீங்கள் வந்து இந்த ஜாபை அட்டன் பண்ணும் போதோ, எக்ஸாம் அட்டன் பண்ணும் போதோ, இன்டர்வியூ அட்டன் பண்ணும் போதோ இந்த வேலைக்கு எவ்வளோ பேர் காம்படிஷன் வராங்கன்னு மட்டும் நோட் பண்ணி பாருங்கள். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஒரு வேக்கன்சி சீட்டில் அந்த நாட்காலியில் உட்காரும் போது அது எவ்வளோ பெரிய பவர்ஃபுல் ஜாப்ன்றது உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக தெரியும் ஓகேவா. ஏன்னா யூபிஎஸ்சி முன்னவே சாதாரணமான ஒரு வந்து தேர்வு கிடையாது, மிகப்பெரிய ஒரு எக்ஸாமு. 2230 போஸ்ட்டு அக்கௌண்ட் ஆஃபீஸரு, அக்கௌண்ட் ப்ரொவைட் ஃபண்டு கமிஷனர் போஸ்ட் ஓகேவா. ஒரு ஃபண்டை வந்து நீங்கள் தான் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறீங்க, அந்த ரிலீஸ் பண்ண போகிறீங்க. அந்த இடத்துல ஒரு ஆட்களை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயம் சரிங்களா. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா. உங்களுக்கு இந்தியாவில் எங்கே வேணாலும் போஸ்டிங் கிடைக்கும் சரியா. உங்களுக்கு எந்த இடத்துல தான் உங்களுக்கு போஸ்டிங்கு, உங்களுக்கு இந்த ஸ்டேட்டில் தான் உங்களுக்கு போஸ்டிங் வரும் அப்படின்னால இது அவங்க சொல்லலை ஓகேவா. உங்களுக்கு நாங்கள் எங்கே வேணாலும் போஸ்டிங் போடுவோம், வரத்துக்கு நீங்கள் தயாரா அவ்வளோதான். வில் பவர் இருக்கிறவங்க தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்தியா பார்டரில் போட்டால் கூட நான் வேலை செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் அப்படின்றவங்க வரலாம். பெண்களுக்கு நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறது என்னென்னா, வேறு ஸ்டேட்டில் உங்களுக்கு போஸ்டிங் போட்டால் கூட உங்களுக்கு 2 இயர்ஸ் நீங்கள் வந்து காமனாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் 3rd இயர் போயிட்டீங்கன்னா நீங்கள் அந்த 3rd இயர்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு 100% இருக்குது ஓகேங்களா. கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், வேணால் நீங்கள் கேட்டுக்கிட்டு ஃபீல் பண்ணுங்கள் ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 22/8/2025. இந்த மந்த்து 22ஆம் தேதி இந்த அப்ளிகேஷன் முடியுது. ஒரு 2 டேஸ் தான் டைம் இருக்குது ஓகேங்களா. நீங்கள் ஆன்லைன் மூலிமா விண்ணப்பிச்சுங்க, லேட் பண்ணாதீங்க ஓகேங்களா. லேட் பண்ணாதீங்க. அஃபிஷியல் வெப்சைட் நான் பயோவில் கொடுத்துறேன், ஃபாலோ பண்ணிங்க சரி. என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர் அண்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸருக்கு எவ்வளோ வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 156 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அக்கௌண்ட் ஆஃபீஸருக்கு 156 வேக்கன்சி. இதில் ஆண்கள் பெண்கள் இருபலரும் போட்டி போடலாம் சரி. ஆண்கள் மட்டும்தான் போட்டி போடணும் அப்படின்னலாம் கிடையாது, 2 பேருமே தாராளமாக போட்டி போடலாம். அக்கௌண்ட் ப்ரைவேட் ஃபண்டு கமிஷனர் ஓகேவா. இதுக்கு வந்து 74 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 74 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. மிகப்பெரிய ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த 74ன்றதே மிகப்பெரிய ரேர். இந்த முறை நல்லா வேக்கன்சி கொடுத்துருக்கிறதுனால
நாம் ஃபஸ்ட்டு வைக்கிற இம்ப்ரூவ்மெண்ட்டான எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியுமா, இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் என்ன இருக்குன்றதை வேணா சொல்கிறேன். சரிங்களா? இதுக்கு காமனாக நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும், பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தால் போதும். சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டியாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கவர்மெண்ட்டில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு யூனிவர்சிட்டியாக இருக்கணும்னு சொல்ல மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகேவா? தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதனால் நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, உங்களுடைய யூனிவர்சிட்டி கவர்மெண்டால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு யூனிவர்சிட்டியாக இருந்தால் ரொம்ப பெட்டர்ன்னு நான் சொல்ல வரேன். அது மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள். ஓகேவா? அதனால் உங்கள் யூனிவர்சிட்டி கவர்மெண்ட் செக்டாரில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் நீங்கள் தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். அக்கௌண்ட் ப்ரைவேட் ஃபண்ட் கமிஷனருக்கு வந்து என்ன டிகிரி முடிச்சிருக்கணும் அது மட்டும் கிடையாது. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டிப்ளமோ இன் கம்பெனி லா அண்ட் லேபர் லாஸ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இதில் கொஞ்சம் பெனிஃபிட் இருக்குன்றதை சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த செட்டாருக்கு நீங்கள் டிப்ளமோ இன் கம்பெனி இன் லா அண்டு லேபர் லாஸ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஓகேவா? இந்த கேட்டகிரிக்கு வந்து நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும். ஆனால் காமனாக வந்து நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும், அவ்வளோதான். காமனாக என்ன சொல்கிறாங்க, நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும் கம்பல்சரி. நோட் பண்ணிங்க. டிகிரி முடிச்சிருந்தால் மட்டும் தான் இதுக்கே விண்ணப்பிக்க முடியும். ஏஜ் கேட்டகிரி பொறுத்த வரைக்கும் 35 வயசுக்குள்ளே ஒரு ஜாபுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பிரிச்சுருக்காங்க. ஓகேவா? அக்கௌண்டிங் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் 30 ஏஜுக்குள்ளே இருக்கணும். அசிஸ்டண்ட் ப்ரைவேட் ஃபண்ட் கமிஷனரை பொறுத்த வரைக்கும் 35 வருஷம் உள்ளே இருக்கணும். சரி, அதை தாண்டக்கூடாது. அது மட்டும் கிடையாது, உங்களோட ஏஜ் லிமிட். ஓகேவா? ஏஜ் ரிலாக்ஸேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு என்ன ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்களோ ஆஸ் யூஷுவல் அதே தான். எஸ்சி/எஸ்டி மாணவர்களுக்கு 5 வருஷமும், ஓபிசிக்கு 3 வருஷமும் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூ கேட்டகரிக்கு 10 வருஷமும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கிறவங்க 30 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, எனக்கு 35 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, இதுக்கான அப்ளிகேஷன் போட முடியுமா, இல்லை முடிச்சுட்டு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற தருணத்தில் இந்த மாதிரி வேக்கன்சி வந்திருக்கு. கண்டிப்பாக டிகிரி முடித்தவங்களும் சரி, ஏஜ் ரிலாக்ஸேஷன் எதிர்பார்க்குறவங்களும் சரி, தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஓகேங்களா? இதோட சேலரி பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்து level 8 அண்ட் level 10 இந்த காமனாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது ரெண்டுத்துக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சேலரி. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு கிட்டத்தட்ட டிஎஸ்பி கேட்டகிரி லெவலுக்கு இவங்களோட சேலரி வந்து காமெண்ட் பண்ணியிருக்காங்க. சேலரி எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 69,000க்கு மேலே கிராஸ் ஆகும். சரி, இப்போ ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கேபினெட் ஆஃப் த ரெக்ரூட்மெண்ட் டெஸ்ட்டு சிஆர்டி. ஓகேவா? ஃபஸ்ட்டு ப்ராசஸே சிஆர்டி டெஸ்ட் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ. ஓகேங்களா? இது 2 டெஸ்ட்டும் உங்களுக்கு காமனாக நடக்கும். ஓகேவா? இது காமனாக நடக்கும். இது காமனாக முடிஞ்சிட்டோன்னா ஃபைனலாக உங்களுக்கு இன்டர்வியூ. எல்லா ஒரு கட்டமும் ஒரு வாழ்வா சாவான்ற போட்டி தான் கம்பல்சரி நடக்கும். அதனால் விண்ணப்பிக்கக்கூடிய நபர்கள் வந்து உடனே உங்களுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட்டு ப்ளஸ் வந்து அந்த எக்ஸாமுக்கு தகுந்த சிலபஸை வந்து கவர் பண்ணுறதை பாருங்கள். ஓகேங்களா? ஃபீமேல் கேட்டகரிக்கு எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது. இது வந்து மிக ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். சரியா? அது மட்டும் கிடையாது, மற்ற எல்லா கேட்டகரியுமே ஜஸ்ட் நீங்கள் 25 மட்டும் பே பண்ணால் போதும். 25 rupees. சரியா? இந்த ஒரே செலெக்ஷனுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸே வந்து குறைஞ்சபட்சம் 25 ரூபாய் தான். மற்ற எல்லா கேட்டகரியுமே வந்து எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது. பெண்களுக்கு சரி, எஸ்சி/எஸ்டி மாணவர்களுக்கு சரி, நீங்கள் இந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைன் மூலிமா தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். யூபிஎஸ்சியில் இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். எல்லாருக்குமே நம்ம ஒரு சப்போர்ட் பண்ணணுன்றதுனால ஒரு 25 rupees தான் அவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. யாருக்காச்சும் வெப்சைட் லிங்க் பயோவில் வேணால் நான் இந்த பயோவில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க. சரிங்களா? பயோவில் நான் லிங்க் தரேன். இந்த லிங்க்கை வந்து நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்மளோட சேனலுக்கு கீழே எப்பவுமே வீடியோக்குள்ளே மெயின் பயோ லிங்க் கொடுத்துருவேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். சரிங்களா? நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் லிங்க் ப்ளஸ் வந்து யூபிஎஸ்சி வெப்சைட் லிங்க் எல்லாமே வந்து பயோவில் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து காமனாக கொடுத்துருவேன். வேணுன்றவங்க செப்பரேட்டாக கேட்டாலே நான் கொடுத்துருவேன். ஆனால் நீங்கள் அப்ளிகேஷன் போடணுன்னாலே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸுக்கோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? ஏன்னு பார்த்தீங்கன்னா யாருக்கோ ஒருத்தருக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பயனுள்ளதாக அமையும். சரிங்களா? மறக்காமல் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம். நான் உங்கள் ஆல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் நியூஸ். தேங்க்யூ.